கன்னி ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகணடை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் விட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்குங்க. அப்போ இந்த மாத காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உழைப்பை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தோம்னாக்கா ராசிக்கு 10ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் இருந்தாலும் இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய அசுபகரங்க, ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி இருந்த காலகட்டங்களில் கடந்த ஒரு 3 மாத காலத்தை எண்ணி பாருங்கள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், மன ரீதியான குமுறல்கள் அதிகமாக இருக்கும், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், முக்கியமாக கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகளை சந்திக்கக்கூடிய அளவுகளுக்கு பிரச்சனைகள் தூண்டக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு 3-4 மாத காலகட்டங்கள் இருந்திருக்குன்றிருக்குதுங்க. ஆனால் அந்த காலகட்டங்கள் இந்த நேர காலகட்டம் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து அந்த குரு பகவானை விட்டு இந்த புதன் பகவான் விலகிட்டாருங்க, லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இனிமேல் பொறுத்தோம் அப்படின்னாக்கா கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். சாதாரண சின்ன பிரச்சனைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கே போயிடலாமா, இந்த கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கூட நீங்கள் கன்னிராசி என்பவர்கள் சென்றிருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, இந்த நேர காலகட்டத்தில் நாம் செய்தது தவறு தான் அல்லது இதுதான் தீர்வு அப்படின்றத ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு மாதம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தெளிவான சிந்தை இருந்துட்டாலே அவன் எந்த விதத்திலையும் குறைவு பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகாது. ஆனால் அந்த தெளிவான மனநிலைமையிலிருந்து ஏதாவது தடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் பிரச்சனைகள் உருவாகும். அப்போ கடந்த 3-4 மாத காலகட்டங்கள் தெளிவற்ற மனநிலைமையில் இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் புதன் பகவான் தனித்து சுபத்துவம் பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். நாம் தான் இந்த காரியத்தை செய்தோமான்ற மாதிரி திருந்தி நல்ல ஒரு தெளிவான மனநிலைமையோடு செயல்படக்கூடிய காலகட்டங்கள், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உருவாகும். கணவன் மனைவியிடையே இணைந்து மன திருப்தியோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த இதுக்கு முன்பாக எவ்வளோ விஷயத்துக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு செலவு பண்ணியிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் பாருங்கள், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் குழந்தை தரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு அப்படின்றீங்க. காரணம் என்னென்னாக்கா ஆத்மகாரகனான சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். இப்போ ஆத்மகாரகனான சூரியன் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக குழந்தை பேரே இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சரிங்க சார், எது தான் இங்கே இருந்தாலும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவனை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தான் சார் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நிரந்தரமான ஒன்று. ஆனால் தொழிலே தடையாக இருந்த காலகட்டங்களாக கடந்த காலகட்டங்கள் இருந்தது. அப்போ ஏன் சார் தொழில் தடை இருந்தது, இப்போ தொழில் ஏதாவது மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டா, தொழில் வளர்ச்சிகள் பெற முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் குரு சுக்கிரன் தொடர்புகள் 10ஆம் இடத்தோட தொடர்புறதுனால கண்டிப்பாக வேலை இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் வியாபாரத்துறையில், ஏன்னா 10ஆம் இடம் தான் வியாபார ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், புதனோட வீடுங்க. அப்போ வியாபார தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் மந்தமாயிடுச்சு, முடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டம் இருக்க போகுது. அதனால் தொழில் மூலிமா லாபத்தையும் பெற போகிற காலகட்டம் உருவாகும். என்றைக்கும் உழைச்ச சம்பார்த்தனைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுன்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் தொழில் மூலிமா லாபத்தை பெறக்கூடியங்க, வருமானங்கள் பல வழியிலிருந்து உங்களுக்கு வரப்போகுது. கடன்களை ஒரு பகுதியை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருக்குது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடன், ஏன்னா புதனாவே கடனுக்கான கிரகம் தான். அப்போ கடன் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அளவுக்கு மீறிய கடன்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அப்படிப்பட்ட இந்த அளவுக்கு மீறிய கடன்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, என்னால் இவ்வளோ கட்டிட முடியுன்றமோ முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுகளுக்கு பணம் பல வழியிலிருந்து வரும். அதை வச்சு நீங்கள் கடனை கட்டிக்கொள்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களோட ராசியிலே செவ்வாய் இருக்கனால பேச்சு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் பேசுகிறது சிறப்பாக இருக்கும். எப்பொழுதுமே கன்னிராசி என்பவர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் தான்.
யாராவது ஏற்று பேசினால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருத்தர் தான் சொல்லணும். ஆனால் அப்படிப்பட்ட நபர்களும் கொஞ்சம் செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் கொஞ்சம் கோவப்பட்டுருவீங்க, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட கொஞ்சம் கோவப்பட்டுருவீங்க. அப்போ அந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கி கொள்ளுங்கள். இதுக்கு கோபம் வராமல் கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, சஷ்டி அன்று முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு 2 நெய் தீபம் வாங்கி ஏற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாயிடும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா, வெளியூர் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தனியார் துறை வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் பெற்று நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபாரமானது அபரிவிதமான வளர்ச்சிகள் அடையும். அந்த அளவுக்கு நீங்கள் சேல் பண்ணக்கூடிய அளவுகளுக்கும் பொருட்கள் தான் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. அப்போ வியாபார உக்தியானது நீங்கள் கடைபிடிக்கிறது சிறப்பாகவும் இருக்கும். அதன் மூலம் லாபத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். 4ஆம் இடத்தை 2 சுபகரங்கள் பார்க்கப்படுது இந்த மாத காலகட்டத்தில். இப்போ 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேரத்தில் ஏதாவது வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகுங்க. பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் உடல் பாதிப்புகள் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் தாய்க்கு உடல் பிரச்சனைகள் நீங்கி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உட்காந்துட்டாங்க. எப்பொழுதுமே சனி பகவான் ஒரு மந்த காரகனாக இருந்துட்டாலும் கூட 7ஆம் இடத்தில் அந்த கிரகம் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் தொடர்புறதுனால திருமணமே ஆகலை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும், நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு இருந்துகிட்ருக்க போகுது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்ருக்கார். அப்போ தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தால் படிப்பு விஷயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் டக்குன்னு எப்போதும் கன்னிராசி என்பவர்கள் சொல்ல செலவில் எந்த ஒரு வேலைகளையும் பார்த்தாலும் உடனே செய்து முடிச்சுக்கிங்க. இது புதனின் காரகத்துவங்க. அப்போ புதன் தான் வித்தைக்கு அதிபதி. அப்போ இந்த நேரத்தில் குரு பகவானும் குடும்பஸ்தானத்தை பார்த்து வாக்குஸ்தானத்தை பார்க்கறனால உங்கள் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்களாக தான் இருக்க முடியும். இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. உங்களை யாரும் எதிர்கொள்ள முடியாது. அந்தளவுக்கு புத்திக்கு உரிமை அதிகமாக இருக்கும். தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். மாணவ செல்வங்கள் கல்வியில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் இந்த நேரத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நலமாக இருப்பாங்க. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் இன்றைக்கி வக்ரகத்தில் இருக்கிறனால எதிராளியின் கை கட்டப்பட்டிருக்குன்னு விதிங்க. அப்போ இந்த நேர காலங்களில் எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். எதிரிகள் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. வழக்குகள்லேருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இதுக்கு முன்பாக ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்த ஒரே ஒரு காரணத்தினால வழக்குகள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. என்றைக்கோ செய்த குற்றத்துக்கு இந்த நேரத்தில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி வழக்குகள் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அந்த வழக்கு பிரச்சனைகள்லேருந்து இந்த மாத காலகட்டத்தில் அது மீண்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. பொருளாதார அபிவிருத்திகள் உருவாகும். முக்கியமாக லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக துடிக்கிற மாதிரி உங்களுக்குள்ளாரே மனசுகள் இருக்கும். என் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு தெளிவாக ஒரு வேலைகளை செய்து முடிக்க முடியல அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இருப்பீங்க. இதுக்கு காரணம் உங்களோட ராசியில் செவ்வாய் பகவான் நிற்கிற ஒரே ஒரு காரணத்தினால. அப்போ தன் ராசியில் செவ்வாய் பகவான் நிற்கிறதுனால கொஞ்சம் மனப்பதட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் சிந்தித்து மட்டும் செயல்பட்டால் போதுமானது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்வது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு. அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு மாத காலகட்டமாக தான் இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். நாம் காண இருப்பது கன்னி ராசி. ஆவணி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இதுவரை இருந்த குரு உங்களுக்கு 4 பக்கம் வரும். உங்களுக்கு 9ல் இருந்த குரு 10க்கு வந்துட்டார். 10ல் குரு இருந்தால் பரதேசங்கள் போய் ஆள வேண்டும், பல தேசங்கள் போய் ஆள வேண்டும். 10ல் குரு இருந்தால் பல தேசங்கள் போய் ஆள வேண்டும். 10ல் குரு இருந்தால் பாதத்தில் திருவடியில் கமலத்தில் என்ன இருக்காது, செயின் கட்டி போட மாட்டாங்க, பறந்துக்கிட்டே இருக்கும், ரெக்கை கட்டி பறந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் 10ல் குரு. அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அந்த மாதிரி கண்டிப்பாக கன்னி ராசி என்ன, உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு லாபாதிபதியாக இந்த மாதத்தில் கடக வீட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் செவ்வாய் கன்னி செவ்வாய் மிக கவனமாக
இருக்க வேண்டியது. கன்னிச்செவ்வாய் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. கன்னிச்செவ்வாய் குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டியது. கன்னிச்செவ்வாய் நிச்சயமாக எல்லா வகையிலையும் சிரமத்தை கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாட்டை முழுக்க பயன்பாட்டிற்கு வழிபாட்டுக்கு உரியதாக ஆக்கி கொள்ளப்பட வேண்டும். கடைசியில் வழிபாட்டுக்கு வரும்போது இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன், கன்னிராசி கான்ட்ராக்ட் தொழில், கமிஷன், கான்ட்ராக்டு, கமிஷன், தரகு, எல்லா விதமான வேலைகளையும், எல்லா விதமான தரகுகளையும், எல்லா கமிஷங்களையும் நீங்கள் பற்றுக்கொள்ளலாம். அப்படிலாம் பற்றிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும். நல்ல எழுத்து பணியாக இருந்தாலும் சரி, ஏட்டு பணியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெற்றி கொடுக்கும். கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் எழுதுங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில், ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டது, இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்னிக்கு தான் எல்லாமே கணக்கு. கன்னிக்கு தான் எல்லாம் ரொம்ப சிக்கனமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ரொம்ப சிக்கனமாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான். குரு உங்களுக்கு இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தார், 9ஆம் 5ஆம் பார்வை பார்த்துட்டு இருந்தார். இப்போ உங்களுக்கு 10க்கு போயிட்டார். 10ல் போகணும்னு பரவாயில்லை. என்ன உங்கள் லக்னம் என்ன, கன்னிக்கு என்ன லக்கணம், என்ன லக்னாதிபதி எங்கே இருக்கார், என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு, இதெல்லாம் பார்த்து ஜெயிக்கக்கூடியது உங்களுக்கு ஹஸ்தம், சித்திரை, உத்தரம். உத்தர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை. கண்டிப்பாக 3 பேருமே நான் ஏற்கனவே ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3மே திரிகோணாதிபதியாக சொல்லியிருக்கிறேன். அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும். நிச்சயமாக உங்கள் தசாமத்திய உங்கள் 7.5 முடிஞ்சிருச்சு, 8.5 முடிஞ்சிருச்சு, 6இல் உங்களுடைய சந்திரன், உங்களுடைய ராசிக்கு 6இல் சனீஸ்வரன் இருந்தாருனாங்க, 6ல் இருக்கார், வக்கரம் பெற்றிருக்கார் இருந்தாருன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். பார்ட்னர்ஷிப்பை மட்டும் கவனமாக இருந்துக்கணும். பார்ட்னர்ஷிப்புன்னு யார்? துணைவியும் பார்ட்னர்ஷிப்பு தான், நண்பர்களும் பார்ட்னர்ஷிப்பு தான், ஒன்றோட படிக்கிற குழந்தைகளும் பார்ட்னர்ஷிப்பு தான். அவங்க மட்டும் எச்சரிக்கையாக. ஏன்னா செவ்வாய் சனி பார்வை, வக்கரம் பெற்ற சனி செவ்வாயை பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை. ஒன்றுமே செய்யலையா, வீட்டுக்காரி திட்டுறாயா, நான் ஒன்றுமே செய்யலைங்க, எங்கள் வீட்டுக்காரி என்னை வேண்டான்னு சொல்கிறாங்க, 2 குழந்தைக்கு தாயார், 2 குழந்தை இருக்குதுங்க, அந்த 2 குழந்தை நான் என்ன கஷ்டப்பட்டு பெற்று, என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தேன், யார் கேட்குறா? கலியுகம். யார் கேட்குறா? நான் சொல்கிறது கேட்குதுன்னா இல்லைன்னா போயிட்டே இருக்கும் தாய் வீட்டுக்கு. அப்படிங்கிற உலகம், அப்படிங்கிற நிலைமை கன்னிக்கும் மீனத்திற்கும் உண்டு. கன்னிக்கும் மீனத்திற்கும் உண்டு. கோச்சாரத்தில் சனி, வக்கரத்தில் செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ குடும்பத்துக்கு பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. எனவே மிக கவனமாக இருப்பது இந்த ஆவணி மாதத்தில். உங்கள் ராசி ஆவணி மாதத்தில் சூரியனுக்கு 2ல் தான் புதன். ஆனால் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக அர்த்தநாரீஸ்வரரை கும்பிடுங்க. குடும்பத்தில் அர்த்தநாரீஸ்வரரை கும்பிடுங்க. உமா மகேஸ்வர பூஜை பண்ணுங்கள். உமா மகேஸ்வருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக முருகன் வழிபாடை நல்லா பண்ணுங்கள். சனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வாருங்க. டோட்டலாக நவகிரகங்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய காலபைரவரை கும்பிடுங்க. உங்கள் கஷ்டங்கள் நீக்கப்படும், உங்களுடைய கஷ்டங்கள் குறைக்கப்படும், தண்டனை கண்டிப்பாக குறையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில், ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி, கால பைரவருக்கு நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நிறைய பேருக்கு தொழில் பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள். சரிங்களா? கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக கன்னி ராசிக்கு அதிபதி யாரு அப்படி பார்த்தா புதன் பகவான். கல்விக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் சொல்றவர் தான் உங்க ராசிக்கு அதிபதி. அந்த புதன் பகவான் இப்போ உங்க ராசிக்கு எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு 11வது பாவகத்தில் இருக்கிறார்.
பொதுவாகவே 11ஆம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம். ஒரு மனிதனுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அதாவது ஒரு காரியத்தை புதுப்பிக்கணும், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு முக்கியமான இடமே பார்த்தா 11ஆம் இடம் தான். அதுதான் லாபஸ்தானம். சரிங்களா? அந்த லாபஸ்தானத்துல தான் உங்க ராசிக்கு அதிபதி போய் புதன் பகவான், அதாவது 11ஆம் இடத்துல இப்போ உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு அற்புதமான நேரம். ஆனா இந்த மாதம் முழுவதும் உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஆனா வெறும் 14 நாட்கள் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அந்த 14 நாட்கள் மட்டும்தான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 14ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்துக்கு போய் மாறுறாரு. அப்ப 12ஆம் இடத்துல போய் மாறும்போது 12இல் எக்கிரகம் மறைஞ்சாலும் அக்கிரகம் வந்து அஸ்தனமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 12ஆம் இடத்துல உட்காந்து கிரகம் வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யாது. பொதுவாக 6, 8, 12 குறிப்பா 12ஆம் இடத்துல உட்காந்து கிரகம் வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யாது. ஆனா உங்களுக்கு வேலை செய்யும். நான் என்னங்க கடவுளா? ஏன் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு கேட்டா, 14ஆம் தேதிக்கு மேல 12ஆம் இடத்துக்கு போறாருன்னு சொன்ன பாத்தீங்களா? எந்த வீட்டுக்கு போறாரு? கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம். ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய மாதம். பொதுவாக பாருங்க, அதாவது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் சூரிய பகவான். இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 12 ராசியில 12 மாசம் இருப்பார். இந்த ஆவணி மாதம் முழுவதும் பார்த்தா தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய ஒரு தருணம் பார்த்தா இந்த ஆவணி மாதம் மட்டும்தான். 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் போய் உட்காருவார். அப்புறம் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் 14ஆம் தேதி புதனோட இணையும் போது மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 யோகம். குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம். குருவும் செவ்வாயும் இணைஞ்சாங்கன்னா குரு மங்கள யோகம். சூரியனும் புதனும் இணைஞ்சாங்க அப்படின்னா புதன் ஆதித்ய யோகம். 14ஆம் தேதிக்கு மேல யார் வீட்டில் உட்கார்றாரு? சூரியன் வீட்டில் போய் சூரியனோட உங்களுடைய புதன் பகவான் உட்காரும் பொழுது அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. இது எந்த டேட்ல? 14ஆம் தேதியில இருந்து அதாவது 30ஆம் தேதி வரைக்கும். சூரியன் 31ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு. அடுத்தது இந்த ஆவணி முடிஞ்சு புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி ஆகும்போது என்ன பண்ணிடுறாருன்னா உங்க ராசிக்கு வந்துருவார் சூரிய பகவான். ஆனா 30ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா அவர் கட்டான்றது சிம்ம ராசியில் உட்காருவார். 30ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா தன்னோட சொந்த வீடு, ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் தானே, உங்க ராசிக்கு புதன் வந்துருவார். இந்த மாசம் பார்த்தீங்கன்னா 2 பயிற்சி. 14ஆம் தேதி முதல் பயிற்சி புதன் பயிற்சி, அடுத்தது 30ஆம் தேதி 2வது பயிற்சி. 14ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு. 30ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு வராரு. அப்போ உங்களுக்கு இந்த 14 தேதியிலிருந்து குறிப்பா 30 தேதி வரைக்கும் புதன் ஆதித்ய யோகம் வரக்கூடிய ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கனவா இருக்கிற விஷயம் என்னன்னா சொந்த வீடு. அது உங்களுக்கு நனவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு சொந்த தொழில் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். சரிங்களா? அதாவது 10 பிள்ளைங்க ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா 10 பேருமே ஜெயிக்கணுன்ற ஓட்டத்துல தான் 10 பேரும் போறாங்க இல்லையா? ஆனா அதுல ஜெயிக்க போறது என்னமோ ஒத்த குழந்தை தான். அந்த ஜெயிக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா புதன் ஆதித்ய யோகம் எந்த ராசிக்கு ஏற்படுது? சூரியனுடைய வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு ஏற்பட்டாலும் அந்த இணையற கிரகம் யாரு அதிபதி? உங்க ராசிக்கு அதிபதி. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ குறிப்பா 3 ராசிக்கு சூப்பரா இருக்கும். 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது
அந்த டைம்ல எல்லாம் பாருங்க, நீங்க சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ப நீங்க ஆரம்பிங்க, அது உங்களுக்கு நடக்கும், சக்சஸ் ஆகும். வெளிநாடு போகலான்னு ஆசைப்படுறீங்களா, வெளி ஊருக்கு போகலான்னு ஆசைப்படுறீங்களா, வெளி மாநிலத்துக்கு போகலான்னு ஆசைப்படுறீங்களா, நீங்க 14 தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ளார முடிவெடுங்க, அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அப்ப தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அற்புதமான நேரம், வீடு வாசல் கட்டுறதுக்கு அருமையான ஒரு யோகம், வெளிநாடு வெளி மாநிலம் போறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயத்துல இறங்கி நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாளா தீவிரமா முயற்சி எடுத்து நமக்கு அது சக்சஸ் ஆகலைன்னா, நான் சொல்றது 14ஆம் தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ளார உங்களுக்கு முயற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்க ராசிக்கு சுக்கிரன் இப்ப 10ல் இருக்கிறாரு. 10ஆம் இடம்ன்றது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. ஆனா 4 தேதி வரைக்கும் தான் ஒரு 10ஆம் இடத்துல இருப்பார். 5ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துருவார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்துருவார். அப்ப கடகராசிக்கு வர சுக்கிர பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு வந்தாருன்னா அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது சுக்கிர பகவான் 5ஆம் தேதியில இருந்து அடுத்தது பார்த்தா 30 தேதி வரைக்குமே அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருப்பார், லாபஸ்தானத்துல. அந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, கமிஷன் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அதாவது வட்டி தொழில் நான் பார்த்துட்டேன்னா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 30ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு மேலன்றது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மன சோர்வு மன உளைச்சல் கொடுத்துருவார். இது அடுத்த மாசத்துல உண்டான பலன் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்க ராசியில தான் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாக செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தா 3ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். 8லும் கெட்டிடும் ராஜயோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு ராஜயோகத்தை தான் கொடுக்குறான். ஒரு மனிதனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், மனை அமைக்கணும், மண் கிரையம் பண்ணணும், புதுப்பிக்கணும் அப்படின்னா 8ஆம் இடம் தான் நல்லா இருக்கணும். மேக்சிமம் பாருங்க, வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு, இடம் வாங்கினவங்களுக்கு, கிரையம் பண்றவங்களுக்கு, மண்மை சார்ந்த விஷயங்கள் பார்க்கறவங்களுக்கெல்லாம் 8ஆம் இடம் நல்லா இருக்கும். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். அது போக அதாவது மண்மனை வீட்டுக்கு ஒரு அதிகாரமா உட்காரக்கூடிய நேரம் அதுதான் 8ஆம் இடம் தான். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 தேதி வரைக்குமே ஹெல்த் பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சிம்பிளா இருக்குதுன்னு விட்டுக்கு வேண்டாம். ஒரு நாள் போகிறது ஒரு வாரம் இழுத்தடிச்சிடும், மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க, கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 10ல் இருக்கிறார். இப்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும், கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வரும், ஜமாளிச்சுக்கோங்க. சரிங்களா? சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா நவம்பர் அதாவது 28க்குள்ளார உங்க ஜாதகத்துல நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தாரதோஷம் இதெல்லாம் இல்லாம உங்க ஜாதகம் நல்லா இருந்து இல்லை அந்த தோஷத்துக்கு வலு இழந்திருந்தா கண்டிப்பா நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு நிச்சயமா மாங்கல் யோகம் நல்லா இருக்குது. ஏன்னா சனி பகவான் இப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 7ஆம் இடம்னா கலஸ்திரஸ்தானம், திருமண யோகம், சூப்பரான ஒரு யோகத்துல உட்கார்ந்துருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நான் முன்னே சொன்னேன் 12ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் வீட்டிலேயே உட்கார்ந்ததுனால பொதுவாக பார்த்தா 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காரும் போது அது வேலை செய்யாது, அது ஜோதிட சாஸ்திரம். ஆனா உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காரக்கூடிய கிரகம் வேலை செய்யுது. காரணம் என்னன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா மாத பலன், மாத ராசி யாரோட அடிப்படையில் பார்க்குறோம்? சூரியனோட அடிப்படையில் பார்க்குறோம். அந்த சூரியன் உங்க ராசிக்கு 12வது ஒரே வீட்டுக்கு அதிபதி சூரியன் மட்டும்தான். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் தன் சிம்ம ராசியிலேயே உட்கார்றாரு. வருஷத்துல இது போல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் தன் சொந்த வீட்டில் உட்காருவார். மீண்டும் இது மாதிரி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் தான் சொந்த வீட்டில் உட்காரணும்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த சூரியன் உங்க ராசிய 2ஆம் இடமா பார்க்கிறாரு.
தனஸ்தானமா பார்க்கறாரு, குடும்பஸ்தானமா பார்க்கறாரு, வாக்குஸ்தானமா பார்க்கறாரு, கல்வி ஸ்தானமா பார்க்கறாரு. கல்வியில மாற்றம் ஏற்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா தனம், கண்டிப்பா நீங்க கொடுத்த காசு உங்களை தேடி வரும். அது போக வாக்கு, நீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசி 7ஆம் இடமா பார்க்கறாரு. கண்டக சனி நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 5 மாசத்துல பார்த்தா நிறைய சின்ன சின்ன பிரச்சனைலாம் கொடுத்துருப்பாரு. ஆனா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது. சனி பகவான் வக்கரத்துல போயிட்டாரு, அதனால பாதிப்பு இல்லை. எது எப்படியோ மொத்தத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி 1000 கவலைகள் பட்டிருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமா இருக்க போகுது. இதுல முழுமையா நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சனி வக்கரத்துக்கு போயிட்டாரு. உங்களுக்கு கண்டக சனியே இருந்து கஷ்டத்தை கொடுத்தவர் வக்கரத்துக்கு போயிட்டாரு. அதனால ஒரு 3.5 மாசம் கண்டிப்பா ஒன்றும் உங்களுக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா நவம்பர் 28 வரைக்கும். சரிங்களா? இது நீங்க என்னன்றது அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க.